ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது. அங்க 9A பசங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. 9A ஸ்டாஃப் இல்லாதப்ப 9F பசங்க போய் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுல ஒரு குறைபாடு இருந்தது. அத வந்து ஆதேஷ் அப்படின்ற பையன் சொல்றான், இது சைக்கிள் டயர் வச்சா சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்துல அங்க வந்த சார் வந்து அவனை ரொம்பவே அவமானப்படுத்திடுறாரு. அந்த பையனுமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அங்கேருந்து வெளியே போயிடுறான். பிரின்சிபலை கூப்பிட்டு வச்சு அந்த ப்ராஜெக்ட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது திடீர்னு அந்த ப்ராஜெக்ட் பிளாஸ்ட் ஆயிடுது. அந்த கிளாஸோட டீச்சருக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி இது வெடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன ஏதுன்னு பார்க்கும்போது சைக்கிளுக்கு யூஸ் பண்ற ஏதோ ஒரு சின்ன டூல் அங்க இருக்கும். அதை வச்சு 9Fல இருக்கிற பசங்க தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 9A கிளாஸ் டீச்சர் அந்த பையனை அவமானப்படுத்தினதுனால இந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிருப்பா. அதோட வெளிப்பாடாதான் அது வெடிச்சிருக்கும். இது எல்லாமே தெரிஞ்ச இந்த பசங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம பிரின்சிபல் ரூம்ல அப்படியே நின்னுட்டு இருப்பாங்க. இப்படியே கண்டினியூ ஆயிட்டு இருந்தா சரியா வராது, அதனால நம்ம எல்லாருக்கும் டிசி கொடுத்துடலாம் அப்படின்னு டிசைட் பண்றாங்க. கடைசியா ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க, எக்ஸாம் பக்கத்துல வந்துட்டு இருக்கு, இவங்க லைஃபே தொலைஞ்சு போயிடும் அப்படின்னு நைனா மேம் எவ்வளவோ பேசி பாக்குறாங்க. பிரின்சிபல் சாரும் ஒத்துக்கிறாரு. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் வைக்கிறாரு. என்ன அப்படின்னா, எக்ஸாம் வரைக்கும் இந்த பசங்க இங்க வரவே கூடாது, ஒரு கிளாஸ் கூட நடக்காது அப்படின்னு. அதையும் மீறி அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா உங்களை தான் வேலையை விட்டு தூக்குவேன் அப்படின்னு சொல்லிடுவாரு. அந்த பசங்க எல்லார்கிட்டயுமே அந்த மேம் வந்து சொல்றாங்க, உங்களுக்கு கிடைச்ச கடைசி சான்ஸ் இது, ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணி நீங்களே படிச்சுக்கோங்க, உங்களுக்கு இனிமே கிளாஸ் எல்லாம் கிடையாது, நீங்களே தான் படிச்சுக்கணும் அப்படின்னு கோவமா சொல்லிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு ரொம்பவுமே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. எல்லா பசங்களுமே சேர்ந்து ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க. திரும்ப திரும்ப அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்றாங்க, திரும்ப திரும்ப நம்ம பிரச்சனையை உண்டு பண்ணிட்டே இருக்கோமே அப்படின்னு. ஆதேஷ்ன்ற பையனையுமே எல்லாருமே பயங்கரமா திட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ரியலைஸ் ஆகுது அவன் செஞ்சது தப்பு அப்படின்னு. நம்ம மேம் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போவாங்க. அந்த மேம் வந்து அவங்க தம்பி கூடயும் அவங்க அப்பா கூடயும் சாப்பிடறதுக்காக வந்திருப்பாங்க. அங்க போயிட்டு இந்த பசங்க எல்லாருமே மன்னிப்பு கேட்டு அவங்க கூட திரும்பவுமே சேர்ந்துப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவுமே புதுசா இருக்கு. ஒரு டீச்சரை நோக்கி இத்தனை பசங்க வருது. அவங்க அப்பாவுக்குமே ரொம்பவே பெருமையா இருக்கு, நம்ம பொண்ணு எவ்வளவு பெரிய இடத்த புடிச்சிருக்கா அப்படின்னு. ஸ்கூலோட பியூன் வந்து குவெஸ்டின் பேப்பரை கொண்டு வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவனுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமேன்னு கொண்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவான். அவனோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு சொல்லுவா, இவ்ளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சது இதை நம்பி இருக்கதானா, இதை தாண்டி நம்மளுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும், நம்ம மேம் சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை தூக்கி போட்டுட்டு எல்லாரும் ஒழுங்கா உட்காந்து படிப்பாங்க. அடுத்த நாள் எக்ஸாம் வரும். குவெஸ்டின் பேப்பர் வேற குவெஸ்டின் பேப்பரா வரும். லீக் ஆன குவெஸ்டின் பேப்பர் வந்திருக்காது. நல்ல வேளை அவங்க எல்லாரும் ஒழுங்கா உட்காந்து படிச்சதுனால நல்லபடியா எழுதுவாங்க. அவங்களுக்கு ரிசல்ட்டுமே அவுட் ஆகும். எல்லாருமே பாஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு பொண்ணு நல்ல ஸ்கோர் எல்லாம் பண்ணிருப்பா. இந்த நேரம் பார்த்து பியூன் போய் சொல்லுவாங்க, இந்த லீக் ஆன குவெஸ்டின் பேப்பர் நான் கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது பிரின்சிபலுக்கு தெரிஞ்சிடும். நாளைக்கு அசம்பிளியில நிக்க வச்சு இவங்க எல்லாத்துக்கும் டிசி கொடுக்கறதா முதல் வேலை அப்படின்னு பிரின்சிபல் நைனா மேம் கிட்ட சொல்லிட்டு இருப்பாரு.